ஒரு அம்மா அப்பா, ஒரே பெண் குழந்தை அவங்களுக்கு. ரொம்ப ஜாலியான குடும்பம், சந்தோஷமான குடும்பம். அப்பாவுக்கு பொண்ணு மேலே ரொம்ப பாசம் அதிகம். அம்மாவும் குழந்தையும் 2 பேரும் ஜாலியாக விளையாடுறாங்க, ஜாலியாக சிரிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு நாள் அம்மா வந்து நம்ம 2 பேர் கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு தன்னுடைய குழந்தைய கையை பட்டுட்டு ஷாப்பிங் போகிறாங்க. நீங்கள் கூட ஷாப்பிங் போயிருப்பீங்க இல்லையா? ஷாப்பிங் போகிறாங்க. ஷாப்பிங் போன உடனே அங்கே எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அங்கே அந்த குழந்தை வந்து ஒரு மணி கேட்குது. அம்மா அதை எடுத்து பார்க்குறாங்க, அந்த பீட்ஸ் எடுத்து பார்க்குறாங்க. அது பார்க்கும்போது அந்த முத்து மணி அது, ஆனால் டூப்ளிகேட் பிளாஸ்டிக் முத்து மணி. இது வேண்டாம் பிள்ளையே, கரெக்டாக பார்த்தா அது சரியாக இருக்காது, அப்பா கிட்ட சொல்லி நான் வேறு ஒரிஜினல் செஞ்சு தர சொல்கிறேன், இட் டேக்ஸ் டைம் அப்படின்றாங்க. அப்பா கொஞ்சம் காசு வச்சு அதை வாங்கி தர முடியும், அதனால் இந்த டூப்ளிகேட்டுக்கு ஆசைப்படாத ராஜாத்தி அப்படின்றாங்க. இந்த குழந்தை கேட்கல, ஒரே அடம். நான் கேட்ட மாட்டேன், எதுவும் நீங்கள் வாங்கி தர மாட்டீங்க அப்படின்னு சொல்லுது. எல்லோரும் வாங்கி தராங்க, நீங்கள் மட்டும் தான் நான் கேட்டால் வாங்கி தர மாட்டேங்க. நீங்கள் கூட அப்படி உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லியிருப்பீங்க. அம்மா எவ்வளோ சொல்கிறாங்க, அது உடம்புக்கு நல்லதில் செலுத்தி ராஜாத்தி வேணாமா அப்படின்றாரு. ஒரே அடம் அந்த இதில், எனக்கு வேணும், எனக்கு அந்த மணி வேணும், எனக்கு மணி வேணும், ஐ நீட் தட் பீட்ஸ் அப்படின்ட்டு ரொம்ப அடம். வேறு வழி இல்லாமல் அந்த பிளாஸ்டிக் மணியை 100 ரூபா கொடுத்து அம்மா வாங்கி கொடுத்துட்ரு. அந்த குழந்தைக்கு அந்த மணினா ஒரு அலாதி பிரியம். அப்படியே கழுத்துலேருந்து கழட்டுறதே கிடையாது, கையில் வச்சு இப்படி கழுத்தில் போகிற அவ்வளோ அலாதி பிரியம். எப்பவுமே டூப்ளிகேட் தானே என்ன. அந்த மணி தன்னுடைய தன்மையை இழக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி தான், போலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் நாளாக கொஞ்சிடும். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே நல்லதை மட்டும் தான் சொல்லி தருவாங்க. இந்த மணியில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதெல்லாம் உரியப்படுது. அந்த பொண்ணுடைய கழுத்தில் சைடெலாம் கருப்பாகிடுது, அந்த பிளாஸ்டிக் பட்டு. அவங்க அம்மா எவ்வளவோ சொல்கிறாங்க, ஏம்மா இந்த பிள்ளையே இங்கே பாரு, ஸ்கின்னுலாம் ஸ்பாயில் ஆகுது, இது வேண்டாம், இதை கழட்டிடு அப்படின்றாங்க. அப்போ அந்த பொண்ணு அடம், எனக்கு இது ரொம்ப பிடிக்குதுமா. எனக்கு எதாவது பிடிச்சா உடனே பிடிக்கலன்னு சொல்லிடுவீங்களே. நீங்கள் நிறைய முறை அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிங்க உங்கள் அம்மா கிட்ட அப்பா கிட்ட. எனக்கு எது பிடிச்சா உங்களுக்கு அது பிடிக்காது அந்த பொண்ணு சொல்லுது. அவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, இந்த பிளாஸ்டிக் மணியெல்லாம் அது கழுத்தெல்லாம் கருக்குது, ஆனால் வந்து இந்த பிள்ளை சொல் பேச்சே கேட்க மாட்டேங்குது, என்ன பண்ண, ரொம்ப செல்லம் கொடுத்துட்டோமோ, திகட்டு செல்லம் கொடுத்ததுனால பொண்ணு தவறான பாதைக்கு போயிடுமோ அப்படின்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதிக செல்லம் உடம்புக்கு நல்லதில்லை, மனசுக்கும் நல்லதில்லை, வாழ்க்கைக்கும் நல்லதில்லை. அவ்வளோதான். அவங்க அப்பா நைட்டு போய் குழந்தைகிட்ட போய் படுத்துக்கிட்டு தலையை வரட்டிக்கிட்டு, ராஜாத்தி இன்றைக்கி என்ன நடந்தது எல்லாம் கேட்குறாங்க. கேட்டுட்டு, உனக்கு யார் பிடிக்குமா ராஜாத்தி அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. யாரை பிடிக்கும்? அப்பா ரொம்ப பிடிக்கும். சரி அப்பாவுக்கு இந்த மணி கொடுக்குறீங்களா, அந்த முத்து மாலையை கொடுக்குறீங்களாண்ணா? போங்கப்பா, நீங்கள் வேறு எது வேணாலும் கேளுங்கப்பா, நான் தரமாட்டேன்ப்பா, இதெல்லாம் தரவே மாட்டேன். எனக்கு நீங்கள் வேணால் என்னுடைய பிங்கி பொம்மையை வேணால் எடுத்துக்கோங்க, எனக்கு இந்த முத்துமணி தான். அப்போ அப்பா விட உனக்கு முத்துமணி தான் முக்கியமா? போங்கப்பா, எனக்கு முத்துமணி தான்ப்பா வேணும் அப்படின்னு அடம். சரி, அவங்க அப்பா வந்து போயிடுறார். திருப்பி 2 நாள் கழித்து அப்பா படுக்கிறார். படுத்துட்டு அப்பா கேட்குறாரு, செல்லக்குட்டி உனக்கு யாரை பிடிக்கும்? எங்கள் அப்பா தான் பிடிக்குன்னு முத்தம் கொடுத்து சொல்லுது. அப்போ இந்த அப்பாவுக்கு இந்த மணி கூட அப்படின்னுது. போங்கப்பா, நான் கொடுக்க மாட்டேன், நீங்கள் வேணால் என்னுடைய ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எடுத்துக்கோங்க, நான் இது தரமாட்டேன் அப்படின்து. அந்த முத்துமணி தோல் உறிஞ்சி அந்த அங்கங்கே பாதியாக உடஞ்சி அந்த நூல் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. என்ன பிள்ளையே, ரொம்ப நல்லாவே இல்லையே அப்படின்னா கூட, போங்கப்பா, எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு இதுதான் உசுறு அப்படின்து ஒரு முத்துமணிக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாளுக்கு 2 நாள் கழித்து அப்பா கேட்குறாரு, செல்லம் என்ன பண்ணுறீங்க, என்ன முத்துமணியை கையில் வச்சுட்டு இருக்கீங்க? அப்பா இதில் நிறைய உடஞ்சிட்டுப்பா. சரி, உனக்கு அப்பாவை பிடிக்குமோ? பிடிக்கும்ப்பா. முத்துமணி தரியா? தரேன்ப்பா அப்படின்னு உடஞ்ச முத்துமணியை வேறு வழி இல்லாமல் அது உடஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு அந்த பெண் பிள்ளை அப்பா கிட்டே கொடுக்குது உடஞ்சி போடுது. எப்போவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு உடம்பு முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா கிட்டே 20,000 நகை இருக்குதுன்னு வச்சுங்க, மொத்த நகையும் விற்றுட்டு உங்களை காப்பாற்றிடுவாங்க.
அப்பாவும் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் எடுத்து இல்லை ஒரு பிளாட் இருக்குது அதுதான் அவருக்கு வீடு கட்டணும்னு ஆசை வச்சுருந்தா கூட அந்த பிளாட்டை விற்று உங்களை காப்பாற்றிடுவாங்க. ஆனால் அவங்களே வயசாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட காசே இருந்தால் கூட நகையே இருந்தால் கூட உங்கள் அப்பா அம்மா விற்று அவங்க உடம்பை நீங்கள் காப்பாற்ற மாட்டீங்க. வயசு தான் ஆயிடுச்சு இல்லை அப்படின்னுவீங்க. அதுபோல் அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, அந்த உடஞ்ச மணியை கொடுக்குறாங்க. அவங்க அப்பா செல்லக்குட்டி அப்படின்னு கொஞ்சிக்கிட்டு ஒரிஜினல் முத்து மாலையை கொடுக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மாலையை போட்டது, ஒரிஜினல் மாலையை போட்டுக்குது. ஏம்மா, அதனால தான் உன்னை ஒவ்வொரு நாளும் கேட்டேன், இது பப்பா உனக்கு அப்பா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா முத்து பிடிக்குமான்னு கேட்கும்போது நீ இந்த உடஞ்சி போன முத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்த. இன்றைக்கி அந்த முத்து எதுக்குமே பயன்படாதுன்னு பப்பா கிட்ட கொடுத்த. இன்றைக்கி பப்பா உனக்கு புது ஒரிஜினல் முத்து மாலை உழைப்பால் வாங்கியிருக்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆனந்த கண்ணீர். என்ன பார்க்குறீங்க பிள்ளைகளை? அது வேறு யாரும் இல்லை, அந்த முத்து மாலையை வச்சுட்டு இருக்கிறது யாருன்னா நீங்கள் தான். உங்கள்கிட்ட இந்த முத்து மாலை பிடிக்குமா பிடிக்குமாங்கிறது உங்கள் அப்பா மட்டும் இல்லை, சாமி. சாமி இப்படி தான் உங்ககிட்ட கெட்டதை கொடுத்துரு கெட்டதை கொடுத்துரு கெட்டதை கொடுத்துருன்னு சொல்கிறாரு. நீங்கள் தான் கொடுக்கறது கிடையாது. கெட்டதை இறுகி பிடிச்சிக்கிறீங்க, கெட்ட பழக்கத்தை இறுக்கமாக பிடிச்சிக்கிறீங்க, கெட்டதுன்னு தெரிஞ்ச இறுக்கமாக பிடிச்சிக்கிறீங்க, கெட்ட நண்பர்கள்னால இறுக்கமாக பிடிச்சிக்கிறீங்க. நீங்கள் அதை கெட்டதை விடுங்க. கடவுள் எப்படி ஒரிஜினல் முத்துமாலை என் தந்தை கொடுத்தாரோ, கடவுள் உங்களுக்கு நல்ல விஷயத்தை உங்களுக்கு பரிசாக கொடுப்பாரு. நாம் தான் பயன்படுத்திக்கணும். இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? அட்லீஸ்ட் சராசரி நல்ல மனுஷனாக வாழ கற்றுங்க. தெய்வீகமாக வாழ சொல்ல நான், சராசரியாக நல்ல மனுஷனாக வாழ கற்றுக்கோங்க. அப்பா அம்மாவை மதிக்க கற்றுங்க. இந்த கதை பிடிச்சிருந்ததா? Once again, may Lord Muruga bless you. Bye from your lovable papa. I'm not only your papa, I'm your mom and I'm your close friend. Thank you.